ஜெய விஜய் பவா, ஜெய விஜய் பவா, ஜெய விஜய் பவா. ஸ்ரீ 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 கிருஷ்ணதேவராய மகாபிரபுவோட சன்னிதானத்திற்கு அடியே நமஸ்கரிക്കുന്നു. யார் நீ? ഞാൻ മലയാള ജ്യോതിഷനാണ്. പ്രഭുവോട് ജാതകം കുറിച്ച് സംസാരിക്കാൻ വേണ്ടി ഞാൻ ഇവിടെ വന്നു. നിങ്ങൾ മഹാമന്ത്രി അപ്പാജിയാണ്? നമസ്കാരം നമസ്കാരം. നിങ്ങൾ ഞാൻ എവിടോ ഓ രാജഗുരു ഇല്ലേ? ഞാൻ അറിയും. നിങ്ങൾ அரண்மனை ஜோதிஷன் இல்லே? கொள்ளம் கொள்ளம். നിങ്ങൾ എല്ലാവരും ചേർന്ന് രാജ്യാഭിഷേകമായിട്ട് ഏതോ ആലോചിക്കുന്നു എന്ന് എനിക്ക് മനസ്സിലാകുന്നു അല്ലേ? ആ, എപ്പടി தெரியும் ഉനക്ക്? എനിക്ക് എല്ലാം അറിയും. ഇപ്പോ നിങ്ങൾ പാമിനി സുൽത്താൻകളോട് യുദ്ധത്തിക്ക് പോകാമോ എന്ന് ആലോചിക്കുന്നു അല്ലേ? ഈ ജ്യോതിഷൻ ഗ്രഹസഞ്ചാരം ശരിയില്ല, இப்போ யுத்தத்திற்கு போகண்டான்னும் மறுத்துரைക്കുന്നു அல்லே? என்ன இருந்தாலும் இவன் புதியவன், இவன் பேச்சை நம்பவே கூடாது. எந்த ஒரு பயங்கரமான கோபம்! கோபப்படண்டே கோபப்படண்டே. നിങ്ങളുടെ கோபத்தால் നിങ്ങളുടെ பலகீனம் வெளியாகுന്നു அல்லே? இல்லை, இதுவரை என் வாழ்நாளிலேயே என் ஜோசியம் பொய்யானது கிடையாது. நமது கருத்தும் அதுவே. கோபப்படண்டே கோபப்படண்டே. பிரபுவோட ஜாதகம் பின்னே நோக்கம். முதலில் നിങ്ങളുടെ ജ്യോതിഷം சரியா, என்னோட ஜோதிஷம் சரியான்னு நோக்கிக்கழியாம் கேட்டு தாராளமாக வா, பார்த்து விடுவோம். சரி, നിങ്ങളുടെ ஜாதகத்தில் നിങ്ങൾക്ക് நம்பிக்கையுண்டோ? என்ன கேள்வி? என் ஜாதகத்தை நான் திடமாக நம்புகிறேன். கொள்ளம் கொள்ளம். நீங்கள் இன்னும் எத்தனை காலம் ஜீவிச்சிருக்காம போகும்னு கணிதமுண்டோ? ஏன் இல்லாமல், சிறிது கூட கலக்கமின்றி நான் 73 வயது வரை உயிரோடு இருப்பேன். பச்சே, அதுவரையில் ஏதொன்னிலும் இடைஞ்சல் வராதன்னு திடமான நம்பிக்கையாகும். ஆம், திடமாக என் உயிருக்கு ஆபத்தே இல்லை. நீங்கள் இப்போதே இவ்விடத்தை மறிக்காம போகணும் கேட்டோ? யாரோ இவன் சதிகாரன் வேஷம் போட்டு நம்ம ஏமாற்ற வந்திருக்கிறான். மன்னரின் முன்னே அரண்மனை ஜோசியரின் மரணத்தை பற்றி பேசுகிறான். இது அரசவைக்கு இழுக்கு. இந்த பித்தரை மன்னர் மதிக்கவே கூடாது. இது என்ன கோரம்? மன்னியுங்கள் பிரபு, பிரபு மன்னியுங்கள். அறிவுகட்டு அன்னமிட்ட வீட்டில் கண்ணமிட்டேன். ஆதரித்த மன்னரையே காட்டிக் கொடுக்க நினைத்தேன். பத்மினி சுல்தானின் ஆட்கள் எனக்கு பொன் கொடுத்து துரோக வேலைக்கு தூண்டினார்கள். அதன் பலனை அனுபவிக்கிறேன் பிரபு. யாரங்க இவரை அப்புறப்படுத்துங்க. குருதேவர் கூட இப்படி ஆவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. இந்த செயலை வேறு யாராவது செய்திருந்தால் தலையை கொய்திருப்பார் மன்னர். குருதேவர் ஆயிற்றே என்று பொறுக்கிறார். பிழைத்து போங்கள். நம்புங்கள் மகாபிரபு, நான் நிரபராதி. இல்லை, யார் செய்தாலும் குற்றம் குற்றம்தான். யாரங்கே இவரை கொண்டு போங்கள். யானையின் காலால் இடச் செய்யுங்கள். பிரபு, குருதேவர் തെറ്റു ഒന്നും ചെയ്തിട്ടില്ല. அதற்கு சாட்சி நான் தான். ராமகிருஷ்ணா. மகாபிரபு, கேளுங்கள். நான் கொலைக்களத்திலே புதைக்கப்பட்டிருக்கும் போது வீரர்கள் யானை கொண்டு வருவதற்காக போயிருந்தனர். அப்போது இந்த ஜோசியனும் பீஜப்பூர் ஒற்றனும் ரகசியம் பேசிக் கொண்டு வருவதை கேட்டேன். குருதேவர் கண்ணை எப்படியாவது கட்டிவிடுவதாக இந்த ஜோசியன் சொன்னான். பதறிய நான் ஒரு தந்திரத்தால் தப்பி இவனை பின்தொடர்ந்தேன். குருதேவர் ஏமாந்ததை கண்ணால் கண்டேன். இந்த நாடகம் ஆடினேன். தங்கள் ஆணையை மீறி இங்கு வந்ததற்காக என்னை மன்னிக்க வேண்டும். எனது கடமை தீர்ந்து விட்டது. இதோ சந்தோஷமாக தங்களுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். வருகிறேன் மன்னா. ராமகிருஷ்ணா, உன் போல் கெடுதல் செய்வாருக்கு நன்மை செய்யும் உத்தமனை நான் கண்டதே இல்லை. உன் தேசபக்தியும் தியாகமும் உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கும். அப்பாஜி, பறை அறிவிக்க செய்யுங்கள். நாட்டை காக்க வீட்டுக்கு ஒருவர் படையில் சேருமாறு கேட்டுக் கொள்ளுங்கள். போர் நாளையே வரலாம். ராமகிருஷ்ணா,
ராமகிருஷ்ணா, உன் நல்லெண்ணத்தை அறியாமல் போனேன். உன் பாதையில் தடைக்கற்கள் பல போட்டேன். என்னை மன்னித்து விடப்பா. நீ மனிதரும் மாணிக்கம். பரவாயில்லை குருதேவா, இன்றாவது நாம் நண்பர்கள் ஆனோமே, அதுவே போதும். விஜயநகரத்தின் எல்லைகளிலும் நகரங்களிலும் போர்ப்படை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 திசைகளிலும் படையெடுக்க தயாராக இருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் படையெடுப்பு நிகழலாம். தூங்கியவனை தட்டி எழுப்பி கையிலே வாளையும் கொடுத்து நேராக கழுத்தையும் நீட்டி விட்டோம். இச்சமயத்தில் நளினமாக போகும் வழிதான் நல்ல வழி. காலத்தோடு ஒட்டிச் சென்று காரியத்தை சாதிப்பதிலேயே கண்ணங்கருத்தமாக இருக்க வேண்டும். இல்லை, அஞ்சி சாவதிலே நமக்கு விருப்பமில்லை. அவனோ ஒருவன், நாமோ 5 பேர். ஆகட்டும், ஒரு கை பார்ப்போம். இரும்பை பழுக்க காய்ச்சி அடித்தால் எந்த பொருளும் செய்ய முடியும். காயாத இரும்பை ஓங்கி அடித்தால் செம்மட்டிதான் உடையும். யாரங்கே? கிருஷ்ணாதேவி அழைத்து வா. ஆட்டத்திலும் பாட்டிலும் தன்னை மறப்பவர் ராயர். கன்னி பருவம் கனிந்த வனமலர் பொன்மையில் நமது கிருஷ்ணா. பலே சாமர்த்தியக்காரி. சுருண்டு சுருண்டு ஆடுவதிலே சுருட்டிக் கொள்ளும் சுபாவம் உடையவள். கிருஷ்ணா, விஜயநகர மன்னர் நம் மீது படையெடுப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு தயாராக இருக்கிறார். நீ உடனே அங்கு போக வேண்டும். சாமர்த்தியத்தை வில்லாக்கி, சந்தர்ப்பத்தை கணையாக்கி, ராயரை வளைத்து போட்டுக்கொள். காலத்தை எதிர்பார்த்து ராயரின் ஆதியை பறிக்க திட்டம் தீட்டு. வெற்றிகரமாக முடி. எங்கள் உள்ளத்தை குளிரச்சு. இன்றே போ. இதுவரை இல்லாத இந்த புது உறவு கொண்டாட எண்ணம் பஹ்மினி சுல்தான்களுக்கு ஏன் உண்டாகியிருக்கிறது? இந்த விஷயத்தை நாம் நன்றாக ஆலோசிக்க வேண்டும் பிரபு. இந்த சமாதான தூது முழு மனதோடு அனுப்பியிருப்பதாக நான் நம்பவில்லை. என் எண்ணமும் அதுவேதான் மகாபிரபு. இனி போரில்லை என ஓய்ந்த நேரத்தில் நம்மை எதிர்த்து தாக்கும் திட்டத்திற்கு இது முதற்படியாக இருக்கலாம். நம் பலாபலங்களை நன்றாக அறிந்து கொண்டு அவர்கள் மனப்பூர்வமாக சமாதானம் விரும்பி இருக்கலாம். நான் அப்படி எண்ணவில்லை பிரபு. ஒற்றர்களை அனுப்பி நம் ரகசியங்களை சோதிக்கும் தருணத்தில் இந்த சமாதானம் ஏன், இந்த தூது ஏன்? ராயர், ஒரு இரத்த வெறியன் என்ற உலகப் பழிக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. ராஜநீதியை ஒட்டி சமாதானத்துக்கு உடன்படுவோம். காட்டப்படும் வெள்ளைக்கொடியை கௌரவிப்போம். அந்த கௌரவத்தை மறந்து அவர்கள் கழுத்தறுக்க துணிந்தால், தளபதியாரே, நீர் எங்கே போகிறீர்? நான் எங்கே போகிறேன்? நம் படை எங்கே போகிறது? பலம் எங்கே போகிறது? மகாமந்திரி, நாம் இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்து விடுங்கள். கிருஷ்ணா, நீ எப்போ வந்த? இப்பதான். அதியா எது? ஓஹோ, இது என் பணிப்பெண். ஏய், சாமான எல்லாம் எடுத்து வை. என்ன மாதவி, சௌக்கியமா? பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. ஆமா, அடையாளமே தெரியாமல் மாறிவிட்டாயே. என்ன செய்வது மாதவி, உன்னை போல் அமைதியான வாழ்வும் அரசாங்க செல்வாக்கும் எனக்கு இல்லை. மகாராணி திருமலாம்பாள் உன்னை சொந்த மகளாகவே பாவித்து பக்கத்திலேயே வைத்துக் கொள்கிறாளாமே. அதிர்ஷ்டக்காரினி. நானும் கலையே வாழ்க்கையாக கொண்டு காலமெல்லாம் நாடோடியாக திரிகிறேன். இல்லை, ஆடற்கலைக்கு நீ அழகு தேடுகிறாய். அந்த பெருமை வேறு யாருக்கு கிட்டும் கிருஷ்ணா? 1000 இருந்தென்ன, அமைதி இல்லையே வாழ்விலே. மாதவி, அதை தேடித்தான் இங்க வந்திருக்கிறேன். அப்படி என்றால் உன் உதவி வேண்டும். உதவியா? எதற்கு? நாளை ராயரின் பிறந்த நாள் இல்லையா? அதில் நான் ஆட வேண்டும். நீ அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஐயோ, அது மாத்திரம் என்னால் முடியாது. வேண்டுமானால் மகாராணியிடம் உன்னை அறிமுகப்படுத்தி விடுகிறேன். அதன் பிறகு உன் சாமர்த்தியம். சரி, அது போதும்.
நீங்கள் பிறந்தனால என் வாழ்வு சிறந்தது. அந்த இன்ப நினைவிற்கு அடையாளமாக உங்கள் பிறந்த நாளில் இதோ என் பரிசு. என் மார்பிலே தவழ்ந்தபடி இதயத்தை தொட்டு தொட்டு இது மன்னருக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ரத்னமாலை என் இதயத்தை எடுத்துக்கொண்டே உங்களிடம் வருகிறது. தேவி, இப்போது 2 இதயமும் இதிலே அடங்கிவிட்டது. மன்னன் பிறந்த நாள், பிறந்த நாள், மன்னன் பிறந்த நாள், அன்பு சிறந்த குணமும் தெளிந்த மனமும் சேர்ந்து வந்த பிறந்த நாள். மன்னன் பிறந்த நாள், அன்பு சிறந்த குணமும் தெளிந்த மனமும் சேர்ந்து வந்த பிறந்த நாள். மன்னன் பிறந்த நாள். அளவிலா மகிழ்வுடல் வளரும் நிலையில் அழியா கலையழகு பிறந்த நாள். மன்னன் பிறந்த நாள், அன்பு சிறந்த குணமும் தெளிந்த மனமும் சேர்ந்து வந்த பிறந்த நாள். மன்னன் பிறந்த நாள். ஒருவர் உறவாகி மலரும் மணமாகி, ஒருவர் உறவாகி மலரும் மணமாகி, உடலும் உயிராகி மகிழ்ந்தும் மனமாறி, உடலும் உயிராகி மகிழ்ந்தும் மனமாறி, புதுமை சுவை நாடி எழில் தேடி உறவாடி, புதுமை சுவை நாடி எழில் தேடி உறவாடி, அல்லோ பகலோ என்றும் ஆனந்த இசை பாடி, அல்லோ பகலோ என்றும் ஆனந்த இசை பாடி, கன்னிக்கலாமுகம் காதலெழில் மின்னும் நிலாவினில், கன்னிக்கலாமுகம் காதலெழில் மின்னும் நிலாவினில், ஆசையுடன் இருவர் மேனி ஒருவராவி இணையுற அரச போக நினைவிலாது அன்பினும் மகிழார் சுவையறிவார் சுகம் பெறுவார் தலை மனம் மிகும் இன்பம் தான், இளவயதில் வண்ணன் தான், இருபத்தரும் செல்வன் தான், புதிய கதை பிறந்த நாள். மன்னன் பிறந்த நாள், அன்பு சிறந்த குணமும் தெளிந்த மனமும் சேர்ந்து வந்த பிறந்த நாள். மன்னன் பிறந்த நாள். ஆஹா, அற்புத நடனம்! இன்று விஜயநகர சாம்ராஜ்யத்தில் நாட்டிய கலாதேவியே பிரசன்னமாகிவிட்டார். இதோ உங்கள் திருப்தியே எங்கள் லட்சியம். ஆஹா, மாசில்லாத வீணை, மாலை வரும் மது, வீசி வரும் தென்றல், விளையாடும் இளவேணி, ஆடினாளே ஆட்டம். ஆட்டமானது தென்றல் அவளை தாளாட்டிக் கொண்டிருந்தது. பிரபு, அந்த ஆட்டம் உங்களை கனவுலகிற்கு கொண்டு போய்விட்டது. இந்த சாம்ராஜ்யமே கலாநிலையமாகிவிட்டது. அதனால்தான் நம் கைகள் அந்த கலாதேவியை ரத்னமாலையால் அலங்கரித்தது. அந்த ரத்னமாலையில் நமது 2 இதயங்களும் அடங்கியிருந்தது. அதையா கொடுப்பது அவளுக்கு? தேவி, மன்னிக்க வேண்டும் மகாபிரபு. உங்கள் கருணை நிறைந்த இதயமே என் சாம்ராஜ்யம் என்று நினைத்திருந்தேன்.
அதில் வேறு யாருக்கும் இடமில்லை என்று கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் புதுமலர் சோலையிலே ஒரு பூநாகம் புகுந்து விட்டது. என் மார்பிலே தவழ்ந்தபடி இதயத்தை தொட்டு தொட்டு இது மன்னருக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ரத்னமாலையை என் கண்களின் முன்னாலேயே உங்கள் கைகளால் காலையில் அறிமுகமான ஒரு நாட்டியக்காரி வெகுமதியாக கொடுப்பீர்கள் என்று நினைக்கவே. தேவி, பெண் பிறப்பதற்கு முன்னாலே பொறாமை பிறந்து விட்டது என்பார். அதை கண் முன்னால் காண்கிறேன். ராணி என்ற அந்தஸ்திலே இருந்தும் கூட உன்னையும் அந்த பொறாமை விடவில்லை. இது நான் நினைக்காத ஒன்று, அதிலும் இந்த நேரத்திலே விரும்பாத ஒன்று. பிரபு, பிரபு, பிரபு.